ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 25ஓட டயட் சார்ட் பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து 58.5ங்க. நேற்றத்துக்கு இன்றைக்கி 700 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. இவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸுக்கு காரணம் நைட்டு ஃபுட்டு தாங்க. நைட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸோ இல்லை சூப்போ குடிக்கிறனால தான் இவ்வளோ வெயிட் லாஸ் இருக்குது. நேற்று 59.2, இன்றைக்கி 58.5ங்க. கரெக்டாக 700 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. நைட்டு டின்னர் மட்டும் 6 to 7க்குள்ளே ஃப்ரூட்ஸோ சூப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தளவுக்கு வெயிட் லாஸ் இருக்குங்க. அடுத்த நான் 25th டே எடுத்த மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த மூணும் தாங்க. இந்த மூணையுமே நைட்டே 1/2 லிட்டர் வாட்டரில் ஊற வச்சுருங்க. காலையில் கொதிக்க விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. நைட்டே நல்லா ஊறி தான் இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதுவே சுண்டி வேப்பரான மாதிரி வேஸ்ட் ஆயிரும் வாட்டரு. அதனால் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இந்த மாதிரி நல்லா சூடாக ஒரு 300 ml குடிச்சிக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு ஃபேட் பேர்ன் பண்ணுறக்கு யூஸ் ஆகும். வயிறு தொப்பையெல்லாம் கூட நல்லா குறையுங்க. சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எடுக்கவே நம்மளுக்கு டீ காஃபியோட கிரேவிங்ஸு குறைஞ்சிக்குங்க. நம்மளுக்கு வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்காக தான் காலையில் இந்த ட்ரிங்க் எடுக்கிறோங்க. அடுத்த மார்னிங் வந்து நம்மளோட கொழுப்பு, நீண்ட நாளாக இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு சூப்பரான ஜூஸ் வந்து இந்த சொரக்காய் ஜூஸ் தாங்க. சொரக்காயில் வந்து நீர் சத்து அதிகமான நார் சத்து இருக்கிறனால நம்மளோட கொழுப்புகளை குறைக்குங்க. கருவேப்பிலை தழை நிறையா இந்த மாதிரி மிக்சியில் அடிக்கும்போது கருவேப்பிலை தழை நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்டேக் அதிகமாகவும் இருக்கும். ஒரு 10 சீரகம் மட்டும் சேர்த்திட்டு சொரக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் அரைச்சிக்கிட்டேன். லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பித்தத்தை குறைக்குங்க. நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பாடியில் நல்லா பித்தம் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த லெமன் சேர்த்துறோம். நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேணால் லைட்டாக உப்பு சேர்த்து குடிச்சிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ஃபேட் பேர்ன் ஆகுங்க. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மங்கூழ் தான் எடுத்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம், கம்மங்கூழுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் எப்போ போல் நட்ஸு, முளைக்கட்டினா பச்சை பயிறு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எப்படி கம்மங்கூழ் வந்து குக்கரில் செஞ்சேன்னு பார்க்கலாங்க. நான் வந்து கடையில் வாங்கின கம்பு தான், காட்டு கம்பு குரணை இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வச்சுருப்பாங்க. அதில் 1/2 கிலோ பேக்கெட் தான் வாங்கினேங்க. இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் தருதருன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் கம்பு குரணை எடுத்துக்கிட்டேங்க. 2 டம்ளர் எடுத்திங்கன்னா 6 உருண்டை வரும். இந்த மாதிரி நீங்கள் பல்ஸ் மோடு விட்டு எடுத்து நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம கம்பு வந்து குறையாக இருந்ததுனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கிட்டேங்க. டேரெக்டாக குக்கரில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஸ்டாண்ட் அடியில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லாதவங்க தட்டை வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை வெளியில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கம்பு குரணையை மிக்சியில் அடிச்சுட்டு வந்ததை அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் நீங்கள் கம்பு குரணை அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2க்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக குக்கரில் நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது ஒரு 5லிருந்து ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரி நுரைச்சி வந்து கெட்டி ஆகும். அது நல்லா சூடாக கம்பு வந்துட்டு கெட்டி வேகிறக்க ஆரம்பித்து கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி கெட்டி ஆனதையுமே நம்ம வந்துட்டு தட்டு போட்டு மூடி குக்கரில் விசில் விட்டுக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இந்த மாதிரி வந்ததையுமே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம குளுந்தண்ணியில் கையை விட்டு நினச்சி அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு தட்டு கண்டிப்பாக வச்சு மூடணுங்க. அப்போ தான் அந்த ஆவி தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும்.
தட்டு வச்சு மூடிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுங்க. நான் விசில் வர்றதை வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன். 4 விசில் விட்டு வந்துருச்சுங்க. ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி போட்டால் தான் அப்படியே 2 நாளைக்கு வேணாலும் அந்த கம்பு உருண்டை கரையாமல் அப்படியே இருக்கும். இப்போ எனக்கு நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். நல்லா கம்பு வெந்துடும். நம்மளுக்கு வந்து அந்த கொலகொலப்பெல்லாம் இருக்காதுங்க. குக்கர்லேயும் தண்ணி இருக்கும், மீதி இருக்கும். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை நல்லா கெட்டியாக இருக்கும், தண்ணியில் கரையாமல் இருக்குங்க. எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். 2 டம்ளர் எடுத்தோம்னா 2 டம்ளர் கம்பு குரணை எடுக்கும்போது 6 உருண்டை வந்துச்சுங்க. நீங்கள் வந்து முழு கம்பாக வாங்கினீங்கனாலும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. நம்ம வந்துட்டு அயன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்பு உருண்டை நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அரிசியை விட 6 மடங்கு அதிகமான இரும்பு சத்து உள்ளது இந்த கம்மங்கூழ் தாங்க. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த தண்ணியும் அப்பப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம். கம்பு சாப்பிட்டா ஒவ்வொருத்தர் வெயிட் ஏறுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏறாதுங்க. இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டு. நார்ச்சத்து அதிகம், வெயிட் வந்து லாஸ் தான் ஆகும். கரெக்டாக அளவுகள் மட்டும் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மோர், இந்த மாதிரி நம்ம தயிரை வந்து எப்படி மோராக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மிஷினை பற்றி. இந்த மிஷின் வந்துட்டு மத்தானா அப்படிங்கிற கேர்டு சென்னிங் மிஷினுங்க. நான் வந்து கரூரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினதா. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பிளேட் இருக்கும். அதில் அந்த பாத்திரம் நம்மளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு தண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. தயிர் 1 கப்னா தண்ணி கண்டிப்பாக 1 கப் எடுத்துக்கணுங்க. நீர் மோராக தான் நம்ம குடிக்கணும். மெயினான பார்ட்ஸ் இந்த மோர் கேர்டு சன்னிங் மிஷினில் பார்த்திங்கன்னா இது தாங்க. மேலே ஒரு போல்ட் இருக்கும், கீழே அந்த மத்து இருக்குங்க. நம்ம வந்து பாத்திரத்தில் தயிரை வந்து ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கீழே பாத்திரத்தில் இருக்கிற மோரில் டச் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு தயிர் வந்து உங்களுக்கு கூலிங் இல்லை அப்படிங்கும்போது 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இதே ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் வேண்டியது இல்லைங்க. நம்ம தயிர் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டதே அந்த நுரத்தட்டி வருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் மட்டும் நல்லா சுத்த விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணி போடணும். அப்போ தான் இந்த மிஷினோட லைஃப் வருங்க. தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருந்தால், இந்த மிஷின் ஓடிட்டே இருந்துச்சுன்னா மோட்டர் சீக்கிரம் போயிருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் ரன் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணி மறுபடியும் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனால் தான் அந்த மாதிரி நுரத்தட்டி வரும். அதுக்கப்புறம் மோர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டக்குன்னு வெண்ணெய் வரணுன்னா இந்த மாதிரி சுடுதண்ணி வந்து இதில் நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சுடுதண்ணி வந்து லைட்டாக தான் வெதுன்னு இருக்கணுங்க. கொஞ்சம் எச்சா சூடாக இருந்தாலும் நம்மளுக்கு வெண்ணெய் கரைஞ்சிரும். அந்த வெண்ணெய் திரண்டு வர்றது கரைஞ்சிருங்க. லைட்டாக அப்படியே இப்படின்னு நீங்கள் அடுப்பில் வச்சதே எடுத்து அந்த தண்ணியை வந்து லைட்டாக சுற்றி விட்டுட்டிங்கனாவே டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி வெண்ணெய் வந்துடுங்க. பேக்கெட் பாலில் எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. பேக்கெட் பாலில் கண்டிப்பாக வெண்ணெய் வராதுங்க. அது ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்மளுக்கு வெண்ணெய் எடுத்து தான் பேக்கெட் பாலோ கொடுக்குறாங்க. அதில் நம்ம தயிர் போடும்போது கண்டிப்பாக வெண்ணெய் வராதுங்க. ஜஸ்ட் நீங்கள் வேணால் பேக்கெட் தயிரை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் விட்டு மிக்சி ஜார்லேயோ இல்லை இந்த மாதிரி மிஷின்லேயோ ஒரு அடி அடிச்சுட்டு சல்லடையில் அந்த நுரையை வடிச்சிட்டு நீங்கள் நீர்மோராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து மொத்தமாகவே ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் எடுத்து மோராக்கிடுங்க. நல்ல பெஸ்ட்டான மிஷின் தான். நான் வாங்கி ஒரு 12 வருஷம் ஆச்சு. அப்படியே தான் இருக்குங்க. நீங்கள் வேணால் இந்த பிராண்டே நான் நல்லா சூஸ் பண்ணுவேன். இந்த மத்தானா பிராண்டே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இல்லை பாத்திர கடையிலையுமே கிடைக்குங்க. கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு உருண்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் மோர் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த ஒரு உருண்டையே நம்மளுக்கு நல்லா ஃபில்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு கூட நீங்கள் இந்த கம்மஞ்சாப்பாடு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட நம்ம குடிக்கும்போது சீக்கிரம் பசியாயிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கெட்டியாக ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு பவுல்
பவுல் எடுத்திங்கனாவே 200 கிராம்ஸ் வருங்க. அதுதான் அளவுகள். எது நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் அளவுகள் தான் கரெக்டாக சாப்பிட்ணும். எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் அளவு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக வெயிட் லாஸ் இருக்குங்க. சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிறதுக்கு நட்ஸில் வந்துட்டு கருப்பு திராட்சை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சையில் இருக்கிற கொட்டை தான் கேன்சர்லாம் வராமல் தடுக்குங்க. நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கை கால் வலியெல்லாம் இருக்காது. பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு புரதச்சத்து மிக்கது. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலவைகளோடு அந்த பச்சைப்பயிறு பலவைகளோடு சாப்பிடும்போது கேஸ் ப்ளோட்டிங் வராதுங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கோங்க. சூப்பரான வெயிட் லாஸ் இருக்குங்க. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழ ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேங்க. ஒருத்தருக்கு ஒரு காய் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தொளிச்சிட்டு நம்ம வந்து எந்த விதமான சுகரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா தண்ணி விட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொட்டையோடவே அரைச்சி குடிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வயிற்று புண்கள்லாம் ஆறுங்க. நல்ல ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகரிக்கும். இந்த மாதிரி மாதுளம்பழ ஜூஸ் வந்து மார்னிங் எடுத்துக்கோங்க. டீ காஃபி முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கில் தவிர்த்துட்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அரிசியும் பருப்பு சாதம் தாங்க. பொன்னி அரிசியில் குக்கரில் வச்ச அரிசியும் பருப்பு சாதம், தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்களே, தட்டைப்பயிறு போட்டு தான் அரிசியும் பருப்பு சாதம் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பவுலுங்கிறது 150 கிராம்ஸ் வருங்க. சொரக்காய் பொரியல் தான், பாசிப்பருப்பு போட்டு சொரக்காய் பொரியல், ஒரு ஹோல் எக்குங்க, வேக வச்ச எக்கு, பெப்பர் தூள் போட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் அரிசி பருப்பு ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தான் வருங்க. இதுவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லாக தான் இருக்கும். அந்த சொரக்காய் கிரேவியோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு எக் எடுக்கும்போது நம்மளுக்கு போதும். இதுதான் வந்து கரெக்டான அளவுகளுங்க. அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸ் எடுத்தாலுமே. அடுத்த ஈவினிங் டீ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்து பிளாக் காஃபிக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாங்க. அது கூடவே வந்துட்டு நீங்கள் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம், இல்லை சுக்கு கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பிளாக் காஃபி வந்து சிக்கரி இல்லாமல் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ப்ரூ, நெஸ்கஃபே, சன்ரைஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வயிறு புண்ணாக தான் செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ராக் ஃபோர்ட்டு, லக்ஷ்மி காஃபி தூள் இந்த மாதிரி சிக்கரி இல்லாதது எடுத்துக்கோங்க. 2 லெமன் சொட்டு பிழிஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வித்தவுட் எனி சுகருங்க. கருப்பட்டி எதுவுமே சேர்த்தாதீங்க. நான் வந்து ஒரு ரஸ்கோட சேர்த்து தான் இந்த பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்த டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சூப்பு தாங்க. தக்காளி சூப்பு தான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து நீங்கள் என்ன ஃபுட் எடுத்தாலும் 6 to 7க்குள்ளே எடுத்துருங்க. அப்போ தான் சூரியன் வந்து மறையிறக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்மளுக்கு ஜீரண சக்தி இருக்குங்க. சூரியன் மறையுது அப்படிங்கும்போது ஜீரண சக்தி இருக்கவே இருக்காது. நைட்டு ஃபுட்டு மட்டும் 6 to 7க்குள்ளே ஃப்ரூட்ஸோ சூப்போ எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக நல்லா டக்குன்னு வெயிட் லாஸ் இருக்கும். ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இந்த தக்காளி சூப்பில் வந்துட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கேங்க. அடுத்த லாஸ்ட்டான ஃபேட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே டக்குன்னு 5 நிமிஷத்தில், இது ஒரு கஷ்டமே இல்லைங்க. ஜஸ்ட் அந்த தண்ணி கொதிச்சு பொடியை போட்டிங்கனாவே நம்மளுக்கு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிரும். இதுதான் வெயிட் லாஸ்லேயே முக்கியமான ஒரு ஃபேட் லாஸ் பவுடருங்க. இது வந்துட்டு ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அடிவயிறு சதை வந்து நல்லா குறையுங்க. பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிறு கும்முன்னு இருக்காதுங்க. வயிறு உப்பசம் இருக்காது. கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறையுங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட்டையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணுங்க. வாக்கிங் வந்து குறைஞ்சது ஒரு 6000 to 8000 ஸ்டெப்ஸாவது நீங்கள் நடக்கணும். 1/2 அன் ஹவர், பிகினர்ஸாக இருந்தால் 1/2 அன் ஹவர் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. பெல்லி ஃபேட்டுக்கு வயிறு குறையணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி வயிறு குறையிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3மே இருக்கணுங்க. டயட்டு ப்ளஸ் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் 3மே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி கண்டினியூ பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.